வணக்கங்க. முதல் முறையாக அரசியல் ரீதியாக ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை வலைதளம் மூலம் என்னுடைய முகப்பதிவையும் சேர்த்து பதிவு பண்ணுகிறேன். திரு அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி கதைங்க. காட்டுக்குள்ள சிங்கம் தனியாக அதனோட கூண்டுக்குள்ளே அதனுடைய வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு கூண்டுக்குள்ளே தனியாக இருக்கும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற பல ஓநாய்கள் பார்க்கும்போதெல்லாம் அப்பப்போ ஊளை விட்டுட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே போகும். இப்படியா கொஞ்ச நாள் கத்திக்கிட்டு இருந்தது. பார்க்குற மற்ற மிருகங்கள்லாம் பயந்து பயந்து ஒதுங்கி போச்சுங்க. ஒரு நாள் சிங்கம் என்ன பண்ணுச்சு, ரொம்ப ஊளை விடுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்து நிமிர்ந்து ஒரு கர்ஜனை விட்டுது. அப்போ பக்கத்தில் சுற்றி இருந்த அந்த ஓநாய்கள், குள்ளநரி கூட்டங்கள் எல்லாம் பறந்துடுச்சு. சைலண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் சிங்கம். ஆனால் அது வேட்டையாடணும்னு நினச்சிட்டாக்கா குள்ளநரி இல்லை, ஓனாய் இல்லை, ஒட்டுமொத்த மிருக கூட்டத்தையும் வேட்டையாடுற அளவுக்கு அதுக்கு தைரியமும் தெம்பும் இருக்குது. இது நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இப்போ நிறைய கூட்டங்கள் ஊளையிட்டு கொண்டு இருந்தது. இன்றைக்கி அந்த சிங்கம் வெளியே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அது கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் முழிக்குதுங்க. இது போல் ஒரு உண்மையான தலைவன் இந்த ஜென்மத்தில் கிடைத்திருப்பது மக்களுடைய பெரிய வரப்பிரசாதம். அவர் செல்லுகின்ற இந்த பாதை உண்மையிலேயே நெருப்பு தான். ஆனால் அந்த நெருப்பையும் அவர் பொறுப்போடு இதே போல் கடைசி வரைக்கும் நிலை நிறுத்திட்டாக்கா உண்மையிலேயே இன்னொரு காமராஜரோ, இன்னொரு கக்கனையோ, இன்னொரு அழகுமுத்துக்கோனோ, இன்னும் பல வீர படைத்த நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் இவருடைய முகமாக நம்ம பாவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.